நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னும் கம்பல் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அம்மா கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அருண் எங்க? ஆபீஸ் ரூம்ல இருக்காரு மேம். இங்க பாரு, நீ அவர் யாருன்னு சொல்லு, அவர் அட்ரஸ் கொடு, அவர்கிட்ட போய் நான் பேசி பாக்குறேன். நான் அவரை போயிட்டு ஃப்ரெண்ட்லியா மீட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லடா, நீ போய் பேசினா சரியா இருக்கும் தான் எனக்கும் தோணுது. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் லவ் பண்றது வேற யாரும் இல்ல, உனக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம ஃபேமிலிக்காக அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். வித்யா, நீ அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும். அவர் பேரை சொல்லு. அவரோட பேரு அருண். ரஞ்சிதா, நீ எப்போ வந்த ஆபீஸ்க்கு? இப்பதான் அருண், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ல சொல்லு. முதல்ல நான் சொல்றது கேளுடா. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் உன்கிட்ட தனியா பேசணும். கூட யார் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. முதல்ல அவளை போ. சரி இரு ரஞ்சிதா, நீ போய் உன் கேபின்ல வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். சொல்லு, என்ன விஷயம்? இங்க வா. நீ என்ன விஷயம்? பாரு, அது யாருன்னு சொல்ல எல்லாம் வரேன். ரெடியா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். அருண், விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு அருண், உன் பர்சனல் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விக்ரம் சார் கிளம்புற வரைக்கும் அவர் கண் பார்வையிலே இரு. எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு மட்டும் பாரு. இந்த ஆர்டரை அவர் சொன்ன மாதிரி முடிச்சு அனுப்பியே ஆகணும், புரியுதா? இல்லனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அருண். சாரி சார், நான் என்ன விஷயம்ன்றத பாக்குறேன். ஓகே, சீக்கிரம் பாரு. ஓகே ஓகே சார். வித்யா, நான் தான் சொல்றேன் இங்க ஃப்ரீயா பேச முடியாதுன்னு. நீ வீட்டுக்கு போ, நான் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம், சரியா? ப்ளீஸ். அருண், ஐயோ ரஞ்சிதா, நீயாவது புரிஞ்சுக்கோ, நான் வந்து பேசுறேன், ப்ளீஸ். அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. அண்ணி, நீங்க லவ் பண்ற ஆளை பத்தி நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். அது என் பர்சனல் விஷயம். அதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நல்லத சொல்றதுக்கு உரிமை வேணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. அண்ணி, அந்த பாலா நல்லவன் இல்ல, அவனோட பழகாதீங்கன்னு நான் என்னைக்கோ உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கேன். அதையும் மீறி நீங்க கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் சொன்னதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? ஏய், என் பாலாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டவ சொல்றத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு என் மேல 1000 கோவம் இருக்கலாம், அது வேற. ஆனா இந்த விஷயத்திலயாவது நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க அண்ணி. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே அவன் கூட பழகாதீங்க. அவன் உங்க வாழ்க்கையில வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வாய மூடு. என் பாலாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி என் மனசு குழப்பி என்னையும் அவரையும் பிரிக்கலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடந்துட்டா என் வாழ்க்கை போயிடும். நான் சந்தோஷமா இல்லாம கஷ்டப்படணும். அதுதானே உன் ஆசை? உன் கெட்ட எண்ணம் என்னைக்குமே பலிக்காதுடி. அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரதான் போறோம். நீ அதை பார்த்து வயிறறியதான் போற. நீங்க நினைக்கிறது நடக்கவே போறதில்ல அண்ணி. எப்படி அடிச்சு சொல்ற? அது கிடைக்க என்ன பிளான் வச்சிருக்க? நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அண்ணி. அந்த ஆள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட அவன் தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிருப்பானே.